ஸ்ட்ராபெரி கேர்ள்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா அண்டர் வாட்டர் வால்கேனோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பேக்கிங் சோடா, சிட்ரிக் ஆசிட், ஃபுட் கலர் ரெட் கலர் எடுத்திருக்கேன். நான் வால்கேனோ செய்ய போறதுனால நம்ம அண்டர் வாட்டர்ல வால்கேனோ தானே செய்ய போறோம். அப்புறம் ஸ்கூப் எடுக்கிறதுக்கு அண்ட் ஆயில் 20 ml ஆஃப் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன்னா, அப்புறம் 10 ml ஆஃப் வாட்டர், அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டிக்கும் டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டெஸ்ட் டியூப் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நீளமான கண்டெய்னர் கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ட்ரே, இது பொங்கி வர்றதுனால ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வாங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் இதை பிளேஸ் இப்போ நம்ம 10 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். டெஸ்ட் டியூப்ல நான் 10 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 2 drops ஆஃப் கலர், ஃபுட் கலர் ஆட் பண்ண போறோம். 1 ஓகே ஆட் பண்ணிட்டு நான் இப்போ மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ண போறோம். பேக்கிங் சோடா ஒரு ஸ்கூப் எடுத்துக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடாவை. ஸோ நம்ம இப்போ குக்கிங் ஆயில் ஆட் பண்ண போறோம். மெதுவாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 20 ml தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்லோவாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிட்ரிக் ஆசிட் ஒரு ஸ்கூப் ஆட் பண்ண போகிறோம். சிட்ரிக் ஆசிட் ஒரு ஸ்கூப் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க என்ன ஆக போகுது. கெமிக்கல் ரியாக்ஷன் சயின்ஸ் பிகைன் என்னன்னா, இந்த சிட்ரிக் ஆசிடும் பேக்கிங் சோடாவும் வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அதனால தான் கார்பன் டை ஆக்சைடு பபிள்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ஆயில் லேயர்ல அது ஸ்லோவா மூவ் ஆகுது. ஆயில் லேயர் மூலமா ஸ்லோவா மூவ் ஆகுது அது ஆயில் லேயர் கிட்ட. இது ஏன்னா ஆயில் ரொம்ப திக்காவும் ஸ்டிக்கியாவும், வாட்டரை விட இது ரொம்ப திக்காவும் ஸ்டிக்கியாவும் இருக்கிறதுனால அது அந்த பபிள்ஸ் எல்லாம் ஸ்லோவா அதோட மூவ் ஆகுது. அப்புறமா அது பொங்கி வெளில வந்துடுது. சிட்ரிக் ஆசிட் எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷனால அது பொங்கி வந்துடுது. இந்த ஆயிலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆயிலை விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய்.